ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜா அங்கே இருந்துட்டு அப்போதான் தன்னோட மனசை புரிஞ்சுக்காம இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சி சேதுக்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. இதை கேட்ட சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, நடந்துக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைக்கும் நான் மட்டும்தான் காரணம். நான் மட்டும் அவளை ஆசைப்படாமல் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது இல்லைப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பத்தாவோட மனசை மாற்றி அவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு உங்கள் கண்ணு முன்னாடி நானே கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு ராஜாங்கத்தை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்விக்கு காலேஜ்லேருந்து கால் பண்ணி, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உனக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு நாளைக்கு கொடுக்க போகிறாங்க, ரொம்ப வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும், தமிழ்ச்செல்வி பயங்கர சந்தோஷத்தோடு தன்னோட வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ தான் அதாவது என்னோட தமிழ்ச்செல்வியோட அதாவது முகத்தில் சந்தோஷத்தையே பார்க்குறேன் அப்படின்னு அப்போதான் ரொம்பவே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே, இங்கே பாரு தமிழே, உன்னோட நல்ல மனசோ உன்னோட நல்ல குணமும் எனக்கு தெரியும், நீ எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டோன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன் கூடவே நானும் வந்துட்டேன். இங்கே பாருங்க மச்சி, நீங்கள் எனக்காக எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு வந்ததை நினச்சாவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. அதே மாதிரி இங்கே உங்களை ராணி மாதிரி நான் வச்சு பார்த்துப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் இந்த விஷயத்த இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது, கண்டிப்பாக நேரங்காலம் அமையும், அப்போ உங்ககிட்ட இப்படி ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு புதிராக நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம காவியா பயங்கர கோவத்தில் அதாவது ராஜாங்க வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, காவியா வா காவியா, என்னோட பையன் போஸ் எங்க, போஸ் எங்கடா இருக்க, வாடா அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், இதை கேட்ட நம்ம காவியாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க, உங்ககிட்ட பேசவோ உங்களை பார்க்கவோ நான் வர கிடையாது, நான் சேது மாமாவையும் ராஜாங்கத்தை மாமாவையும் பார்க்க தான் வந்தேன், அவங்கள பார்த்துட்டு நான் போயிடுறேன். என் புருஷனை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து விட்டா நீங்களும் உங்களை மாதிரியே அவரையும் மாற்றிடுவீங்க, அதனால தான் என் புருஷனை நான் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. காவியா, என்ன காவியா பேசுகிற, கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன், தமிழ்ச்செல்விக்கும் சேது மாமாக்கும் இருந்த உறவை முறிச்சிட்டீங்களாமே, எதுக்காக இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்தீங்க, நீங்க இப்படி ஒரு தப்பான முடிவு எடுப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு என்னுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாருமா காவியா, நீ என்ன பேசுறன்னு எனக்கு எதுவுமே புரியலமா, தமிழ்ச்செல்வி பண்ண தப்பு எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது என்னோட பையன் சேது அவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்றான், அப்படி இருக்கிறப்போ எப்படி அவ கூட சேர்ந்து வாழ சொல்ற, அதனால தான் அவங்க 2 பேரும் உறவையும் முறிச்சு விட்டுட்டு சேதுக்கு ஐஸ்வர்யா கூட சம்மதம் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க மாமா, நீங்க பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய தப்பு, எதனால இப்படி ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்க, இது எல்லா விஷயத்துக்கும் காரணம் அந்த ஜெனின்றவங்களுக்கு நம்ம தமிழ்ச்செல்வி கல்யாணம் பண்ணி வச்சது தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் தமிழ்ச்செல்விக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருமா காவியா, அவள் உங்ககிட்ட சொல்லி அனுப்பினாளா அவளை பற்றி இங்கே ரொம்ப பெருமையாக பேசணும்னு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, தமிழ்ச்செல்விக்கு எப்போவுமே அப்படி ஒரு புத்தி வராதுன்னு எனக்கு தெரியும், இத்தனை வருஷமாக அவள் கூட குடும்பம் நடத்திருக்கீங்களே, ஆனால் உங்களுக்கு கூட அவளை புரிஞ்சுக்க தெரியலையா. இங்கே பாருங்க மாமா, இப்போ சொல்கிற கேட்டுக்கோங்க, தமிழ்ச்செல்விக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட அத்தையும் அந்த ஐஸ்வர்யா சித்ரா இவங்க 3 பேரும் தான். அதை எதுவுமே நீங்கள் புரிஞ்சுக்காம தீர விசாரிக்காமல் இப்படி ஒரு முடிவெடுத்து தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டியே அனுப்பிட்டீங்களே, இனிமே நீங்களே நினச்சாலும் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு வரவே மாட்டா, எப்படி மாமா உங்களால் இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு, ஏதாவது ஆதாரம் இருந்தால் தான் எல்லாத்தையும் நம்புவீங்கன்னு சொல்லுவீங்கல்ல, தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாமல் எப்படி மாமா இது எல்லாத்தையுமே நம்பினீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியை ரொம்ப அதிர்ச்சியில் கேட்கவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. பாருமா காவியா, எதுக்காகமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னோட அத்தை மேலே நீ அதாவது உன் அத்தை மேலேயே வந்து இப்படி ஒரு பழியை போடுறே, எப்படிம்மா உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, நீங்கள் எப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சதுனால தான் உங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு ஆதாரத்தோடு தான் வந்து மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க சேது மாமா, இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறாங்க.
அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சித்ரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சித்ரா, நம்ம மட்டும் அந்த தமிழ்ச்செல்வி ரூமுக்கு போயிட்டு அவளோட ஃபோனில் இருந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி ஐஸ்வர்யாவை வச்சு நம்ம மிமிக்ரி பண்ண வச்சு தான் பேச வச்சோம் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம இந்த வீட்டில் இருக்கவே முடியாதுல்ல அப்படின்னு ஒரு ஆடியோ மாதிரி இருக்குது. இதை கேட்ட உடனேயே நம்ம சேதுக்கு அப்படியே பயங்கர அழுகு. ஐயோ கடவுளே, தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாம தான் அவளை நம்ம இந்த வீட்டை விட்டு துரத்திட்டோமா? அவள் நம்ம கிட்ட எத்தனையோ முறை சொன்னாலே நான் இந்த தப்பை பண்ணலை, என்னை ஏன் யாருமே நம்ப மாட்டேங்கன்னு அவள் எத்தனையோ பேர்கிட்ட சொன்னாலே, என்கிட்டயும் எத்தனையோ முறை சொன்னாலே. ஆனால் அவளை நம்பாமல் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்கே பாரு மாப்பிள்ள, ஏற்கனவே நான் உன்கிட்ட எத்தனையோ முறை சொன்னேன், நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, நீ எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறன்னு உன்னை கேட்டப்போ உங்கள் வீட்டு டிரைவராக தானே என்னை அப்போ நடத்தின. இப்போ பார்த்தியா நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு. இனிமேல் இந்த தப்பை நினச்சி வாழ்க்கை முழுக்க நீ கண்டிப்பாக வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்க போகிற. அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வி வாயும் வயிறுமா இருக்குது. 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ குழந்தை வேற பிறக்க போகுது. அந்த நேரத்தில் தமிழ்ச்செல்வியோட மனசை எப்படி நீ காயப்படுத்தியிருக்க? உனக்கு மனசு எப்படி வந்துச்சு? உனக்கு கேவலமா இல்லை, அசிங்கமா இல்லை? உன்னை பார்க்கவே என்னோட மாப்பிள்ளை இத்தனை வருஷமாக உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு நினச்சாவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. இனிமேல் உன் கூடயும் சரி இந்த வீட்லேயும் சரி எனக்கு இருக்க விருப்பமே கிடையாது. நான் என் தங்கச்சிக்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு அவர் பாட்டுக்கு சண்டையை போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க மாமா, ப்ளீஸ் மாமா, இங்கே பாரு மாப்பிள்ளை, இனிமேல் உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. என்கிட்ட இனிமேல் நீ பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மலர்ந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நானும் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், தமிழ்ச்செல்வியை பற்றி உங்ககிட்ட பேச வந்தாலே நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க. உங்களுக்கு எப்படி மாமா தமிழ்ச்செல்விக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண மனசு வந்தது? அதுவும் தாமரை விஷயத்தில் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு எதிராக இருந்தபோது, ஆனால் தமிழ்ச்செல்வி மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தா. ஆனால் அப்படி ஒரு மனசை நீங்கள் நோகடிச்சிட்டீங்க. கண்டிப்பாக இனிமே அந்த மனசு உங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. இனிமேல் உங்ககிட்ட வரவும் மாட்டா. நீங்கள் இனிமே உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க, அதுதானே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு நம்ம சேது கிட்ட பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம ராஜாங்கத்துக்கும் சேதுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே தகச்சு போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, அப்பா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நீங்களாவது எனக்கு சொல்லி புரிய வச்சிருக்கலாம்லப்பா, ஏன்பா இப்படி ஒரு விஷயத்த நடக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம தாமரை இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இது எல்லாத்துக்குமே காரணம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே ஈஸ்வரி அத்தை, அவங்க தானே. அவங்கள நீங்கள் கவனிச்சாலே நல்லா அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க. நீங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இப்படி இப்போ உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் இந்த ஈஸ்வரியத்தையே வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி கிட்டே போய் மன்னிப்பு கேளுங்க. கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு, தெரியாமல் தான் இப்படி ஒரு தப்பை பண்ணன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏற்றுப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம தாமரை சொல்லவும், இதை கேட்ட நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, என் பொண்ணு தாமரை சொல்கிறது கரெக்டு தான். முதல்ல இது எல்லாத்துக்கும் காரணமானவங்களை என்ன ஏதுன்னு விசாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுக்கிட்ட சொல்லவும், ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரியை பார்த்து பயங்கரமாக முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரிக்கும் ஐஸ்வர்யாவுக்கு நம்ம சித்ராவுக்கு இவங்க 3 பேருக்குமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அப்படியே தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, உனக்கும் உன் பொண்ணுக்கும் என்ன நான் துரோகம் பண்ணேன்? எதுக்காக என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணி என் பையனோட வாழ்க்கையை சீரழிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, இப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்செல்லாம் நான் பண்ண கிடையாது. நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா. ஏதோ நடந்து போச்சு. நீங்கள் இப்போ நிச்சயம் பண்ணும்படியே ஐஸ்வர்யாவை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க மாமா அப்படின்னு இவ்வளோ நடந்த பிறகும் இப்படி பேசுகிறத பார்த்த ராஜா
ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்து எப்போவுமே கை நீட்டாத ராஜாங்கம் அப்படியே ஒரு கன்னத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. இங்கே பாரு, இவ்வளோ கேவலமாக உன்னால் எப்படி பேச முடியுது? இவ்வளோ தப்பையும் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துட்டு எப்படி உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது? அப்போவே தமிழ்ச்செல்வி சொன்னா, எல்லா தப்பும் உங்கள் குடும்பத்திலேயே வச்சுக்கிட்டு ஊரில் இல்லாத பழியெல்லாம் என் மேலே தூக்கி போடுறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் இந்த தப்பு எதுவுமே நான் பண்ணலைன்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் என் காலடியில் வந்து விழுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அது கரெக்டாக தான் இருக்குது. என் குடும்பத்தில் இருக்கிறவங்களே, என்னை சுற்றி இருக்கிறவங்களே எனக்கு துரோகம் பண்ணும்போது எப்படி நான் மற்றவங்கள நம்ப முடியும்? கடவுளே, இப்போது என் வீட்டு வாரிசையும் என் மருமகளையும் எப்படி இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வர போகிறேன்? என்னால் என்ன செய்யறதுனே தெரியலையே அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமாக ஈஸ்வரியோட கழுத்தை பிடிச்சி தர 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 தரன்னு வெளியே இழுத்துட்டு போயிட்டு வெளியே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கிட்டே போயிட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? எதுக்காக என்னோடய வாழ்க்கையில் இப்படி ஒரு துரோகத்தை நீ பண்ணியிருக்க? நீங்கள் பாருங்க மாமா, உங்களை அடையிறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரியல மாமா. உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் மாமா. உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் மாமா இது எல்லாத்தையுமே பண்ணேன். இங்கே பாருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, அவள் போயிட்டால, அவளை அப்படியே விட்டுருங்க. இனிமேல் நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், பத்திரமா பார்த்துக்கிறேன். நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லவும் ரொம்ப கோவத்தில் நம்ம சேது பயங்கரமான ஒரு வெறியிலையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக நம்ம ஐஸ்வர்யாவை 2 அடி அடிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே அதிர்ச்சியில், இங்கே பாருங்கள் சேதோ, எதுக்காக என் பொண்ணை கையை நிட்டுறீங்க? இத்தனை வருஷத்தில் என் பொண்ணு பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு அடி கூட அடிக்காமல் நான் வளர்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது என் பொண்ணை அடிக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணை அடிக்கிறதுக்கு எனக்கு யாரும் உரிமை கொடுக்க கிடையாது தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் என்னோடய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போட்டுட்டாலே உன் பொண்ணு. நான் உன் பொண்ணுக்கு என்ன பாவம் பண்ணேன்? எதுக்காக உன் பொண்ணு எனக்கு இப்படி ஒரு துரோகத்தையும் என் வாழ்க்கையில் இனிமே மாற்றிக்கவே முடியாத ஒரு தப்பை பண்ணி வச்சுருக்காளே, இப்போ என் வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது ஐஸ்வர்யாவோட அப்பா இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்டே போயிட்டு, ஐஸ்வர்யா, இதெல்லாம் என்ன ஐஸ்வர்யா? இங்கே பாருங்கள் டாடி, எனக்கு சேது மாமா கூட சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது டாடி. ப்ளீஸ் டாடி, எப்படியாவது எனக்கு சேது மாமாவையும் என்னையும் சேர்த்து வச்சுருங்க டாடி. மம்மி ப்ளீஸ் மம்மி, நீங்களும் எப்படியாவது சேது மாமா கூட பேசி எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க மம்மி, ப்ளீஸ் மம்மி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், இனிமேல் இந்த வீட்டில் யாராச்சும் ஒரு நிமிஷம் நின்றுட்டு இருந்தீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. இனிமேல் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது ஐஸ்வர்யாவோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, உன்னையும் நம்ம குடும்பத்தையும் எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அந்த குடும்பத்தில் போய் நீ வாழ்கிறேன்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருக்கே, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. இப்படிலாம் பண்ணாத, வா போகலாம் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஐஸ்வர்யா தன்னோட அப்பா அம்மாவோட காலில் விழுந்து, அப்பா ப்ளீஸ்ப்பா, அவங்க நான் பண்ண தப்பால் தான் இப்படி கோவமாக இருக்காங்க. அவங்க கோவத்தை தணிச்சு எப்படியாவது நான் என்னோடய மாமாவுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு காலேஜில் தனக்கு அவார்ட் கொடுக்க போகிறாங்களே அப்படின்னு நினச்சி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கருப்பு ஓடி வராரு. இதை பார்த்தா நம்ம அப்பத்தா இருந்துட்டு, அடியே தமிழ்ச்செல்வி, அங்கே பாரடி கருப்பு ஓடி வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு எழுந்து வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே, அண்ணன் என்னென்ன ஆச்சு, எதுக்காக இப்படி பதறி போய் ஓடி வரீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா தங்கச்சி, உன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு காவிய புள்ள இருக்குல்ல, அந்த காவிய புள்ள எல்லாமே நிரூபிச்சிருச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் ஈஸ்வரி, அந்த ஐஸ்வர்யாவும் சித்ராவும் தான். உன்னோட ஃபோனில் இருந்து அந்த ஐஸ்வர்யா மிமிக்ரி பண்ணி உன்னோட வாய்ஸில் உன் அப்பா கிட்டே பேசியிருக்கா. அதனால தான் உன் அப்பாவும் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காது. இது எல்லாமே நடந்ததுக்கு காரணமே அந்த ஈஸ்வரி தான். நீ இனிமேல் எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொன்ன உடனே, அம்மாச்சி இங்கே பாருங்க அம்மாச்சி,
கேட்டிங்களா? என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா? நான் எந்த தப்பும் பண்ணல அம்மாச்சி. நம்ம வீட்டுக்கும் சரி, இப்போ அந்த அந்த வீடை நம்ம வீடுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அந்த வீட்டுக்கும் அங்கே இருந்ததுலேருந்து அந்த வீட்டுக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ இல்லை அந்த வீட்டுக்கு அவமானத்தை தேடி கொடுக்குற மாதிரியோ நான் எதுவுமே பண்ண கிடையாது. ஜெனியோட அப்பா மாமாவை அசிங்கமாக மரியாதை இல்லாமல் பேசினப்பவே நான் ஜெனிக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் எப்படி இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அம்மாச்சி. ஆனால் இப்போது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருச்சுல்ல அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுறாங்க. இங்கே பாருடி தமிழ்ச்செல்வி, உன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு எனக்கு அப்போவே தெரியும்டி. நீ கவலைப்படாதடி, இவ்வளோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைடி. எனக்கு முன்னாடியே தெரியும்டி நீ இந்த தப்பெல்லாம் பண்ணலைன்னு. நீ எத்தனை முறைடி என்கிட்ட சொல்லுவ? இங்கே பாருங்கம்மாச்சி, இந்த ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசினாங்க. அது எல்லாத்தையும் என் மனசை எவ்வளோ கல்லாக்கிக்கிட்டு நான் இருந்த தெரியுமா? இப்போது எல்லாத்தையும் நான் அது எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லைன்னு எனக்கு இப்போது நல்லா புரிஞ்சிச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ தான் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாவித்திரி இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் மதனி, நீங்கள் இந்த வீட்டிலையே நீங்கள் தான் ராஜ்யம் பண்ணணும்னு நினச்சிங்க. ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சா? உங்கள் பிளான் எதுவுமே நடக்காது. இனிமேல் இந்த வீட்டில் உங்களால் காலடி எடுத்து வைக்கவே முடியாது. என் பொண்ணுக்கு ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல, அதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அனுபவிங்க. இனிமேல் ரோடாக சுற்றுங்க, பிச்சை எடுத்து சாப்பிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு புத்தின்றதே ஒன்று வரும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தை பற்றி இன்னொரு தடவை என்கிட்ட பேசுனீங்க. நீங்கள் பண்ணதை பற்றி தானே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு எந்த ஒரு பாவமும் அறியாத ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உங்களுக்கு இப்படி தான் நடக்கணும். நீங்கள் இந்த நிலமையில இருக்கிறத பார்க்குறதுக்கே எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியவங்க தான் அப்படின்னு ரொம்பவே கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்ட சித்ரா வந்துட்டு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாம்மா? பாருமா எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு. நம்ம காலடியில் விழுந்து கடந்தவங்க இவங்க இப்போது எவ்வளோ திமிரா அதிகாரமாக பேசுகிறாங்கன்னு பாருங்கம்மா. ஏய், இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்களும் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியே வர மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், வெளியே வந்து உங்களோட திமிரையும் ஆட்டமும் அடங்கலைல்ல. நீங்கள் 4 பேர்கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்டா தான் உங்களோட நீங்கள் பண்ண தப்பை உணர்ந்து இப்போது இனிமேல் திருந்தி வாழுவீங்க. என் பொண்ணுக்கு ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நான் திருந்தி இப்படி நல்லவளாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இனிமேல் தான் புரிஞ்சுக்க போகிறீங்க, போய் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம ராசாங்க இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரிய சேது, நீ ஒரு தப்பான முடிவு எடுக்கிற போது உன் பக்க பலமாக நின்று உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நான் தான்ப்பா சொல்லி கொடுத்துருக்கணும். அது எதுவுமே நான் சொல்லி கொடுக்காம இப்படியும் உன்னோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்கப்பா, என்னை மன்னிச்சிருப்பா. அப்பா, நீங்கள் என்னப்பா பண்ணீங்க? நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் தான் ரொம்ப ரொம்ப கோவப்பட்டு தமிழ்ச்செல்வி மேலே நம்பிக்கை இல்லாமல் அவள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்த அவளை இனிமேல் இந்த வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு நான் தான்ப்பா கோவப்பட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பினேன். அம்மாச்சி என்கிட்ட எத்தனையோ முறை சொன்னாங்க பொறுமையாக இருடான்னு. ஆனால் நான் தான் பொறுமையாக இல்லாமல் அவளோட மனசை காயப்படுத்தி அவளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு அவளை நான் வீட்டை விட்டு துரத்துனேன். இது எல்லா தப்புமே ஏன் மேலே தானே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை சேது, நான் பண்ண தப்புக்கு நானே பிரயாச்சத்தை தேடிக்கிறேன், நான் போய் தமிழ்ச்செல்விக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராசாங்க கிளம்பவும், நம்ம மோகனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், தமிழ்ச்செல்வி ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருந்தா. அங்கே போய் நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் உங்களை ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட போகிறாங்க. நீங்கள் அங்கே போக வேண்டாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, ஆமாப்பா, சின்னம்மா சொல்கிறதுலையும் ஒரு நியாயம் இருக்குது, அவளோட கோவத்துலேயும் நியாயம் இருக்குல்ல. அவள் கோவத்தில் நம்மளை ஏதாவது பேசிட்டா அவங்க மனசு காயப்பட்டுரும். நானே அவகிட்ட போய் பேசுகிறேன், நடந்த தப்புக்கெல்லாம்
இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், நான் தான் புரிஞ்சுக்காம இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு நான் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்குறேன்பா. நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியாவது அவளை இந்த வீட்டுக்கு நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரியா சேது, நீயே போய் அவகிட்ட பேசினாலும் கண்டிப்பாக அவள் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாயா? ஏன்னா அவள் அவ்வளோ காயப்பட்டிருக்கா. அவளோட காயத்தை எப்படி ஆற்ற போகிறங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியலையா? அவள் சொல்கிறத நம்ம முதலே நம்பியிருந்தா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அவமானமும் அசிங்கமும் வந்திருக்காது இல்லையா? இப்போது பாரு, ஊர் முன்னாடி ஐஸ்வர்யா கூட உனக்கு நிச்சயத்தை பண்ணி வச்சுட்டு இப்படி ஒரு கேவலமான விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் நினச்சாவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குதுயா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, இனிமே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுவும் ராஜாங்கமும் சேர்ந்து தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம வசந்தி இருந்துட்டு ராஜாங்கத்தை பார்த்துட்டு, ஐயா வாங்க ஐயா வாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, கொஞ்ச நேரம் நிறுத்தமா, இந்த வீட்டுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் அவங்களுக்கு எதுக்காகமா வீட்டுக்குள்ளே கூப்பிட்ற? இங்கே பாருமா, அதாவது எதிராளியாகவே இருந்தாலையும் வீட்டுக்கு கூப்பிடணுன்ற ஒரு மரியாதை எனக்கு தெரியும். ஆனால் இவங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிடணும் அப்படின்ற எண்ணமே எனக்கு வரலம்மா. அவங்கள முதல்ல எதுக்காக வந்தாங்கன்னு கேட்டுட்டு அப்படியே வாசலோடு அனுப்பிவிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட மலர் இருந்துட்டு தமிழ் அப்படின்னு சொல்லவும், அக்கா இங்கே பாருங்கக்கா, இந்த வீட்டுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், ஆனால் அவங்கள பற்றி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட பேசாதீங்கக்கா அப்படின்னு சொல்லவும், இல்லை தமிழ், உன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு தான் உன்கிட்ட நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க. என்னக்கா மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்களா? எப்படிக்கா நடந்த விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டால் என் மனசில் இருக்கிற காயமோ அவமானமோ அசிங்கமோ எல்லாமே மறைஞ்சிரும்னு நினச்சிட்டாங்களா அவங்க? எப்படிக்கா ஒரு பொண்ணுனா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நடந்த விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டால் எல்லாத்தையும் நாங்கள் மன்னிச்சிடணும், அப்படி தானேக்கா? எப்படிக்கா அவங்களால இப்படிலாம் யோசிக்க முடியுது? அவங்கக்கிட்ட பணம் இருந்தால் எல்லாத்தையும் பண்ணுவீங்களா? உங்களுக்கு அவமானமா இல்லை, அசிங்கமா இல்லை? இனிமே அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கணவன் மனைவின்ற உறவையே அத்து விட்டுட்டு தானே வந்திருக்கேன். அப்படி இருக்கிறபோது எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இங்கே வந்தாங்களா? முதல்ல இந்த வீட்டை விட்டு அவங்கள கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே நம்ம தமிழ்ச்செல்வியோட காலில் விழுந்துக்கிட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நீ நீ எவ்வளவோ முறை என்கிட்ட சொன்ன, நான் இந்த விஷயத்த பண்ணலை, என்னை நம்புங்கன்னு நீ எத்தனையோ முறை என்கிட்ட சொன்னதான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதை நம்பாமல் உன்னை இப்படி அசிங்கப்படுத்தினதுக்கும் அவமானப்படுத்தினதுக்கும் இப்போ நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லவும், அடிச்சு நிறுத்து, இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு உனக்கு கூசலை, வாய் கூசாமல் எப்படி உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது? அதாவது நான் என் மேலே ஊரில் இல்லாத பழியெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னை கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு உன்ன மாதிரி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, உன்னை பார்த்தது தான் மிகப்பெரிய தப்பு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இப்போ நான் தான் எல்லா தப்பையும் பண்ணிட்டேன்னு எப்படி உங்களால் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டே என்கிட்ட பேச முடியுது? முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்களா இல்லையா? இல்லைனா இங்கே நடக்கிறதே வேற, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கர கோவத்தில் சொல்லவும், இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ எந்த கோவத்தில் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பரவாயில்ல, கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட மனசை மாற்றி உன் மனசில் நான் இடம் பிடிப்பேன். இங்கே பாருங்கள், இந்த ஜென்மத்தில் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு குழந்தை பிறப்போகுது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, நமக்குன்னு சொல்லாத, எனக்கு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தைக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, அது என்னோட குழந்தையும் தானே. இங்கே பாருங்கள், நான் நேற்றே அந்த நம்ம கணக்கை முடிக்கிற போது நீங்கள் என்கிட்ட இந்த குழந்தைய பற்றி எதுவும் கேட்க கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பேசி என்கிட்ட நீங்கள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்காதீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம
அதாவது வசந்த் இருந்துட்டு தமிழ் கொஞ்சம் பொறுமையாக பேசு தமிழ். அம்மா நீ எதுவுமே பேசாதம்மா இந்த விஷயத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நீ எதுவுமே பேசாதம்மா, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அப்பத்தான் இருந்துட்டு, இங்கே பாரியா ராஜாங்கம், இங்கே பாரியா சேதோ, உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் எவ்வளோ சொன்னேன், ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்காம, என்னோட பேச்சையும் கேட்காம, தமிழ் எவ்வளோ சொன்னா அவள் பேச்சையும் கேட்காம இப்படி அவளை அத்து விட்டுட்டு இப்போ அவள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி அவகிட்ட இப்படியெல்லாம் பேச முடியுது உங்களால்? உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? இங்கே பாருங்கள், இனிமேல் தமிழ்ச்செல்விக்கிட்டேயும் சரி என்கிட்டேயும் சரி நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியோட மனசு மாறுமா இல்லை மாறாதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேது என்ன பண்ண போகிறாங்க, இனிமே என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்